ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான முட்டை குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம், பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, முந்திரி, மிளகு, வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய் துருவல், இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்காக நல்லா பழமான தக்காளி, ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதை தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடான உடனே இதில் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுலேயே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு முந்திரி, கொஞ்சம் மிளகு, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் முந்திரி அதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக வதக்குனா போதும், ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வறுத்தா போதும். இதை வறுத்த உடனே அதுலேயே நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். சும்மா லேசாக ஒரு வாட்டினீங்கன்னா போதும், ரொம்ப பொன்னிறமாக தேங்காய் வரணும்னு அவசியம் இல்லை. போதும். இப்போ நிறுத்திட்டு இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே பாத்திரத்தில் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கலாது, நான் சும்மா தட்டி தான் வச்சுருக்கேன். அது வணங்கின உடனே அதுலேயே ஒரு 4 கருவேப்பிலையும் போட்டு அதையும் வணக்கிடலாம். இது கூட நல்லா நீளமாக அரைஞ்சி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் ஃபஸ்ட்டு இதில் வதங்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு இதுலேயே நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் இருக்கிறதும் சேர்த்து நல்லா அலாசி ஊற்றிடலாம். அதுலேயே அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது லேசாக கொதிக்குது. இந்த டைமில் நான் வந்து 2 சின்ன ஸ்பூனில் தான் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது வந்து லேசாக கொதிக்கட்டும். இது சைட் பை சைட்லேயே நம்ம முட்டையும் வேக வச்சு எடுத்துடணும். முட்டையை வேக வச்சு நல்லா தோல் உரித்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கீரல் மட்டும் போட்டுக்கோங்க. நான் 4 பக்கமும் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். இப்போ குழம்பு உள்ளார நல்லா இறங்கும். நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லேசாக ஒரு கொதி வரணும். முட்டை வந்து நல்லா அந்த குழம்பு ஃபுல்லாக வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.